வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் போறேன். The next day. Day 2. Several days later. அண்ணே, நீ எங்கேன்னு இருக்க? நான் இன்னும் அரச மர தெருவில் தான் இருக்கேன். சீக்கிரம் வந்துடுன்னு. தற்போது விசிகவுக்கான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. விசிக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 8 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. 10 ரூபா. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என திருமாவளவன் முனைப்பு காட்டி வந்தார். 8 ரூபா, 6 ரூபாய், சரி 7 ரூபா, சரி 6 ரூபாய். இந்த நிலையில் தற்போது திமுகவுடனான தொகுதி பங்கீட்டின் மூலம் 8 தொகுதிகளை விசிக பெற்றிருக்கிறது. அதில் 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலையில் 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கி இருக்கிறது தேமுதிகவிற்கு. என் செல்ல குட்டி நல்லபடியா போயிட்டாமா. என் மக நல்லா இருக்கணும். நீ ஒரு ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. Flashback. 2026 என்பது குட்டுக்கிற அடியில ஒரு பய திராவிடம் பண்ண கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது. தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது தியாகம் அல்ல, கடமை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். எங்கே எங்கள் பங்கு என கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளம் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவ்வளவுதான். போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். என்ன கேக்குறாங்க, நீங்க எங்க நிக்கலன்னு. இதோ நிக்கிறேன். அஸ்தம் சமங்கலம். சாந்தி சாந்தி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்கும் பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. பாட ரெடியா? சீக்கிரம். நான் மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். அதனால நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.